சாம்ப்டுனா பீட் அண்ட் சூட் அப்பான் நைஸ்லி, சத்தமாக கடித்து சாப்பிட்றது. See the second one, ferny. Ferny means consisting of flowerless plants, ferns. நம்ம பெரணி செடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் ferns. அதில் பூவெல்லாம் இருக்காது, பூ இல்லாத ஒரு தாவரம். சரியா, ஃப்ளவர்லெஸ் பிளான்ட்ஸ், அதில் பூவே இருக்காது, ஜஸ்ட்டு இலையே இப்படி டெக்கரேட்டிவாக அழகாக இருக்கும். அந்த பார்க்கறதுக்கு, அந்த செடி பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். ஃப்ளார் இல்லைன்னா கூட அது நம்ம முன்னாடி டெக்கரேட்டிவ்க்காக வளர்த்துற மாதிரி அழகாக இருக்கும். See, this is ferny plant. Okay. Next, turret. Turret means a small tower that projects from the wall of building. ஓகே, ஒரு பில்டிங்கோட வால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சுவரெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சுவர்லேருந்து ஒரு ஸ்மால் டவர் மாதிரி, ஒரு சின்ன கோபுரம் மாதிரி இருக்கிற அமைப்பு தான் நம்ம டெரட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லுக் அட் த பிக்சர், திஸ் இஸ் டெரட். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்மோட். ஸ்மோட்னா நாக்டு லவுட்லி, ரொம்ப சத்தமாக கதவு தட்டுறது, தட் இஸ் ஸ்மோட். யூ நோ தட் வெரி வெல். தென் சில். சில்னா எ ஹரிசாண்டல் பீஸ் ஆஃப் டிம்பர் பினீத் எ விண்டோ ஆர் அ டோர். ஒரு ஜன்னலுக்கு கீழேயோ இல்லை கதவுக்கு கீழேயோ ஒரு ஹரிசாண்டல் பீஸ் ஆஃப் டிம்பர், அதாவது கிடைமட்டமாக ஒரு மரத்தலான அடிக்கட்டை இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். See, look at the picture, this is the sill. Okay. Perplexed means confused, குழப்பமாக இருக்கிறது. Perplexed means confused or puzzled, ரொம்ப குழப்பமாக குழம்பி போய் இருக்கிறது. Thronging means crowding. Crowdingனா கூட்டமாக. ஓகேவா, throngingனா crowding or filled, நிறைய பேர் கூட்டமாக சேர்ந்து ஃபில் பண்ணி இருக்கிறது, அதுதான் thronging. நெக்ஸ்ட்டு hearkening. Hearkeningனா listening attentively. Hearkening means listening attentively, அதாவது ரொம்ப காது கொடுத்து கவனிப்பாக கேட்குறது. See, look at the picture, he is hearkening. You are also hearkening this poem, you know. Hearkeningனா listening attentively. நீங்களும் இந்த போயமை ஹார்க்கனிங் தானே பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப அட்டன்டிவாக தானே லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஹார்க்கனிங்னா ரொம்ப அட்டன்டிவாக லிசன் பண்ணுறது. ஸோ the glossary finished. Let's enter into the poem. Unit 2 poem, The Listeners. It's a memory poem. Listen carefully. Warm up. You are walking into a groove at 12 noon. சரியா, நூன்னா என்னது? When we start after the lunch, if any classes, we'll say good afternoon, you know. So நூன்னா மதிய டைம். சரியா, மதிய பொழுதில். குரோன்னா தோப்பு. சரியா, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, தனியாக ஒரு தோப்புக்குள்ளார 12 மணிக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜஸ்ட் இமேஜின் த சுச்சுவேஷன். நான் சொல்ல நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். சரியா, ஒரு பெரிய தோப்பு. சரியா, தோப்பில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது டைம் என்ன, 12 மணி, மதியம் 12 மணிக்கு நீங்கள் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. இமேஜின் பண்ணிகிட்ருக்கீங்க தானே, நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. யூ ஃபீல் தட் சம்படி இஸ் ஃபாலோவிங் யூ. சரியா, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நீங்கள் தனியாக போயிட்டுருக்கீங்க, உங்கள் பின்னாடி யாரோ உங்களை ஃபாலோ பண்ணி நடந்து வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. சரியா, இமேஜின் பண்ணிக்கோ. 12 மணிக்கு. சரியா, மதியம் 12 மணி, நாட் அட் நைட். சரியா, நைட்டு 12 மணிலே இருட்டெல்லாம் பகல் தான், ஆனால் சுற்றி ஃபுல்லாக மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது, யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே சைலண்ட்டாக இருக்குது அந்த பிளேஸ். நடந்து போயிட்டே இருக்கீங்க, எதையும் லிசன் பண்ணாமல் போயிட்டே இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, when you look behind nobody is there. அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்காம யாரோ உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி நடந்து போயிட்டே இருக்கீங்க. திடீர்னு சடனாக திரும்பி பார்க்குறீங்க, ஆனால் யாருமே இல்லை பின்னாடி. ஆனால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, உங்களை யாரோ ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு. திடீர்னு திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. தென் how would you feel? அந்த டைமில் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? what would you do? share it in the class. we are not in the class, you know. நீங்கள் அந்த டைமில் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க? அப்போ ஏதோ நம்ம பின்னாடி உருவமே இல்லாமல் ஏதோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படி அந்த சுச்சுவேஷன் நீங்கள் நிஜமாகவே இருந்தீங்கன்னா என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கிளாஸாக இருந்தால் we will share it in the class, but we are not in the class now.
நாம் இப்போ வந்து கிளாஸில் இல்லை இல்லையா, இல்லை அவங்கவுங்க வீட்டில் இருக்கோம். யூ ஷேர் த ஃபீலிங் வித் யுவர் ஃபேமிலி. ஓகே, ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். Let's enter the poem lines. See, listen carefully. These are the memory poem lines. Okay. See, first one. Is there anybody there? Said the traveler. Is there anybody there? Said the traveler, knocking on the moonlit door. Is there anybody there? அப்படின்னா நமக்கு தெரியும், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதா அர்த்தம். அது யார் கேட்குறா? செட் த ட்ராவலர். ஒரு ட்ராவலர் ஒருத்தர் கேட்குறாரு. இஸ் தேர் எனிபடி தேர்? செட் த ட்ராவலர், நாக்கிங் ஆன் த மூன்லைட் டோர். மூன்லைட் டோர் மீன்ஸ் விசிபிள் டோர் இன் த மூன்லைட். சரியா? லைட் ஆஃப் த மூன். விசிபிள் டோர் இன் த லைட் ஆஃப் மூன். சரியா? அண்ட் பிஃபோர் we going to the meaning, லிட்னா என்னது? எல்ஐடி. LIT. Lit means past and past participle of light. LIGHT. Light வந்துட்டு present tense, lit past tense, and one more lit also past participle. Okay, note it down in your English note. Okay, litங்கிறது past tense of and past participle of light. சரியா? லைட்னா வெளிச்சம். மூன்லிட்னா நிலா வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு டோர்னா கதவு. ஓகேவா? ஹேவ் யூ நோட்டிஸ்ட் இட்? யா. இஸ் தேர் எனிபடி தேர்? செட் த ட்ராவலர், நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர். சரியா? நிலா வெளிச்சத்தில் தெரிகிற ஒரு கதவை வந்துட்டு நாக் பண்ணிக்கிட்டே தட்டிக்கிட்டு ஒரு ட்ராவலர் என்னன்னு கேட்குறாரு? இஸ் தேர் எனிபடி தேர்? யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. See, look at the picture. This is the moonlight. நிலா வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு பில்டிங் காமிச்சிருக்காங்க இந்த பிக்சரில். அந்த நிலா வெளிச்சத்தில் ட்ராவலர் ஒருத்தர் கதவை தட்டி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரியா? ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் தீஸ் டூ லைன்ஸ். இஸ் தேர் எனிபடி தேர்? செட் த ட்ராவலர், நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர். ட்ராவலர் ஒருத்தர் நிலா வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு பில்டிங்கில் இருக்கிற கதவை வந்து தட்டிக்கிட்டே யாராவது உள்ள இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சீன் இஸ் ஹேப்பனிங் இன் த நைட் டைம் ஆர் டே டைம். யா, இட்ஸ் ஹேப்பனிங் இன் த நைட் டைம். சரியா? மூன் எப்போ வரும்? நைட் டைமில் தானே வரும். ஸோ மூன்லிட் டோரில் இருக்கிற கதவை தட்டிகிட்டு இருக்கிற ட்ராவலர் வந்துட்டு கதவை தட்டிட்டு யாராவது உள்ள இருக்கீங்களான்னு கேட்குறாரு. அப்போ இந்த சீன் வந்துட்டு நைட் டைமில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு, அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்ட் த கிராஸஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோர். ஓகே, அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்ட் த கிராஸஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோர். சாம்ப்ட்னா we have seen already. Bit and chewed upon nicely. அந்த ட்ராவலர் வந்தார் இல்லையா? ட்ராவலர் எதில் வந்திருக்காரு? ஹார்ஸ். அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ். ஓகே, அது வந்து நைட் டைம், அங்கே யாருமே இல்லை, ட்ராவலர் மட்டும்தான் போயிருக்காரு. எதில் போயிருக்காரு? ஹார்ஸில் போயிருக்காரு. அவரோட ஹார்ஸில் போயிருக்காரு. அந்த சைலன்ஸில் என்ன பண்ணுது? அந்த ஹார்ஸ் வந்துட்டு சாம்ப்ட் த கிராஸஸ்னால் புட்களை என்ன பண்ணுது? சாம்ப் பண்ணுது. அதாவது ரொம்ப சத்தமாக மின்னு அசை போடும் இல்லையா? ஆடு மாடு விலங்குகளெல்லாம் அசை போடும் இல்லையா? அந்த மாதிரி கிராஸஸ் வந்து சாம்ப் பண்ணுது. எதை? ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோர்னு என்னது? அந்த அடித்தளம், கீழே நம்ம ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி அந்த தரையில் வந்துட்டு காட்டுக்குள்ளே இந்த சீன் நடக்குது. அங்கே வந்துட்டு ஃபெர்னி செடி ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஃபெர்னி பிளான்ட்டுங்கிறது ஒரு ஃப்ளவர்லெஸ் பிளான்ட். ஓகே, இந்த ஃபெர்னி பிளான்ட் வந்துட்டு காடு ஃபுல்லாக ஃப்ளோர் மாதிரி பரவி கிடக்குது. அந்த பரவி கிடக்கிற அந்த பிளான்ட்டை வந்துட்டு இந்த ஹார்ஸ் என்ன பண்ணுது? ரொம்ப சத்தமாக மென்று சாப்பிட்டுட்ருக்குது. தட் மீன்ஸ் அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்ட் த கிராஸஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோர். அந்த நைட் டைமில் சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கிற அந்த பிளேஸில், அந்த காட்டுக்குள்ளார அந்த ட்ராவலரோட ஹார்ஸ் என்ன பண்ணுது? அந்த ஃபாரஸ்ட்டில் ஃப்ளோர் மாதிரி படர்ந்து கிடக்கிற இந்த ஃபெர்னி ஃப்ளோரை ரொம்ப சத்தமாக சாப்பிட்டுட்ருக்கு.
Next, and a bird flew up out of the turret above the traveler's head. And a bird flew up out of the turret above the traveler's head. Flew means past tense of fly. F-L-Y. Past tense of fly. Flyங்கிறது present. Fluங்கிறது past. Then flown. I couldn't write clearly here neatly, and you write neatly and clearly in your notebook. Okay, using this app I couldn't write neatly and clearly here. சரியா, இந்த ஆப்பில் என்னால் ரொம்ப நீட்டாகவும் கிளியராகவும் எழுத முடியல. நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதும்போது ரொம்ப நீட்டாகவும் கிளியராகவும் எழுதி வச்சுக்கோங்க. ஃப்ளோனுங்கிறது பாஸ்ட்டு participle. Okay, so and a bird flew up out of the turret. Turret means already we have seen a small tower that projects from the wall of a building. ஒரு பில்டிங்கோட வால்ல இருந்து மேலே இந்த மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி ஸ்மால் டவரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டெரட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, and a bird flew up out of the turret above the traveler's head. ஓகே, அந்த டெரட்டில் இருந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ட்ராவலர்ஸோட ஹெட்டுக்கு மேலெல்லாம் வந்து பறக்க ஆரம்பிக்குது. எதனால், அவர் வந்து தட்டினார் இல்லையா அந்த டோரை, அதனால் அங்கே தங்கி இருந்த அந்த வீட்டுக்குள்ளார யாரையுமே காணும், இன்னும் யாரும் ஆன்சர் பண்ணலை. அதனால் அவர் தட்டின சத்தத்தை கேட்டு அந்த டெரட்டில் இருந்த பேர்ட்ஸ் எல்லாம் ட்ராவலரோட ஹெட்டுக்கு மேலே வந்து பறக்க ஆரம்பிக்குது. See from the first line. Is there anybody there? Said the traveler, knocking on the moonlit door, and his horse in the silence champed the grasses of the forest ferny floor, and a bird flew up out of the turret above the traveler's head. Okay, is there anybody there? Said the traveler, knocking on the moonlit door. moonlit door அதாவது நிலா வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு கதவை தட்டிக்கிட்டு ஒரு ட்ராவலர் ஒருத்தர் உள்ளே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இந்த சைலண்ட் சாம்ப் த கிராசஸ். இந்த சீன் வந்துட்டு நைட்டில் நடந்துட்டுருக்கு. அவர் ஹார்ஸில் வந்திருக்காரு. ஹார்ஸை வந்துட்டு விட்டுட்டு அவர் போய் தட்டிட்டு இருக்க டைமில் இந்த ஹார்ஸ் என்ன பண்ணுது, ஃபாரஸ்ட்டில் இந்த ஃபென்னி ஃப்ளோர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ளோர் மாதிரி, ஃபென்னி பிளான்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ஃப்ளோர் மாதிரி காட்டில் பரவி கிடக்குது. அதை வந்துட்டு ரொம்ப சத்தமாக சாம்ப் பண்ணிகிட்ருக்கு. சரியா, அந்த ஹார்ஸ். அப்போது ட்ராவலர் வந்துட்டு அந்த கதவை தட்டிகிட்டு இருக்கும்போது டேரக்டில் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பறந்து வந்து பயத்தில் சத்தம் கேட்கும்போது பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து போயிடும் இல்லையா. அப்போ அந்த பறந்து வந்து அவர் ட்ராவலர் நின்றுட்டுருக்கிற ட்ராவலருக்கு தலைக்கு மேலே பறந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு, and he smote upon the door again a second time. Is there anybody there? He said. Okay, smote நானன்னு பார்த்தோம், knocked loudly. Smote means knocked loudly, ரொம்ப சத்தமாக. ஃபஸ்ட்டு நாக்கிங்னா ஜஸ்ட்டு தட்டுறது மட்டும், ஸ்மோட்டுனா ரொம்ப சத்தமாக தட்டுறது. சரியா, அண்ட் ஹி ஸ்மோட் அப் அந்த டோர் அகெயின் எ செகண்ட் டைம். இஸ் தேர் எனிபடி தேர்? ஹி சேட். ஃபஸ்ட்டு ஒரு டைம் தட்டினார், நாக் பண்ணார், யாராவது உள்ள இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தட்டி கேட்டார். அங்கேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. ஒரு ஓன்லி பேர்ட்ஸ் மட்டும்தான், டெரட்டில் இருந்த பேர்ட்ஸ் மட்டும்தான் பறந்து வெளியே வந்துட்டு அவர் நின்றுட்டு இருந்த அவர் தலைமையில் வந்து பறந்துட்டு இருந்தது. இப்போது யாருமே நம்ம தட்ட சத்தம் கேட்கலையோ உள்ளே இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்மோட்னா ரொம்ப சத்தமாக தட்டி ரெண்டாவது டைமும் உள்ளார யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தட்ஸ் த மீனிங் ஆஃப் திஸ் லைன். See again, and he smote upon the door again a second time. Is there anybody there? He said. Okay, but no one descended to the traveler. No head from the leaf-fringed sill leaned over and looked into his grey eyes, where he stood perplexed and still. Descended means இறங்கி வர்றது, டு கம் டவுன். சரியா, டிசன்னா டு கம் டவுன்.
இன் மேக்ஸ் யூ ஹவ் சீன் அ டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசை இறங்கு வரிசை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ டிசெண்டட்னா இறங்கி வர்றது. லுக் அட் த பிக்சர். திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் டிசெண்டட். சரியா. பட் நோ ஒன் டிசெண்டட் டு த ட்ராவலர். அவர் தட்டிகிட்டே இருந்தார் இல்லையா, 2 டைம் தட்டிட்டார். இஸ் தேர் எனிபடி தேர், இஸ் தேர் எனிபடி தேர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் தட்டினார், யாரும் வரல. செகண்ட் டைம் தட்டினார், அப்போவும் பட் நோ ஒன் டிசெண்டட் டு த ட்ராவலர். ட்ராவலர்கிட்ட யாருமே உள்ளேருந்து வெளியே வரவே இல்லை. வீட்டிலேருந்து இறங்கி ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி யாருமே வரல. நோ ஹெட் ஃப்ரம் த லீவ் ஃப்ரிங்க்டு சில். நோ ஹெட் ஃப்ரம் த லீவ் ஃப்ரிங்க்டு சில். ஃப்ரிங்க்டு மீன்ஸ் ஃப்ரிங்க்டு மீன்ஸ் டெக்கரேட்டட். சி லுக் அட் த பிக்சர். டெக்கரேட்டட். சரியா. ஃப்ரிங்க்டுனா ரொம்ப டெக்கரேட் பண்ணி அலங்காரப்படுத்தி வைக்கிறது. இட் இஸ் டெக்கரேட்டட். Sill means we have seen already. What is that sill? A horizontal piece of timber beneath a window or a door. We have seen already. Sill. Fringed means decorated. A horizontal piece of timber beneath a window or a door. Fringed means decorated. Sill means a horizontal piece of timber beneath a window or a door. This is sill. ஆல்ரெடி வி ஹவ் சீன் டெக்கரேட்டட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜன்னலை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு லீவ்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டெக்கரேட் ஆன மாதிரி இருக்குது. திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் லீவ் ஃப்ரிங்க்டு சில். ஓகே, திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் லீவ் ஃப்ரிங்க்டு சில். பட் நோ ஒன் டிசெண்டட் டு த ட்ராவலர். நோ ஹெட் ஃப்ரம் த லீவ் ஃப்ரிங்க்டு சில். சரியா. யாருமே அவர் ஆல்ரெடி இஸ் தேர் எனிபடி தேர்னு சொல்லிட்டு உள்ளார், யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டார் ஃபஸ்ட் டைம் யாருமே வரல. நாக் பண்ணி கேட்கும்போது யாருமே வரல. இப்போ 2வது டைம் ஸ்மோட் பண்ணி கேட்குறாரு. அதாவது நாக் லவுட்லி ரொம்ப சத்தமாக ஸ்மோட் பண்ணி கேட்குறாரு. அப்போவும் உள்ளாருந்து யாரும் டிசெண்டட் டு கம் டவுன். சரியா. யாருமே உள்ளாருந்து இறங்கியும் வரல. ஜன்னல் வழியாகவும் யாரும் இந்த லீவ் ஃப்ரிங்க்டு சில், அதாவது ஜன்னல் அந்த காட்டுக்குள்ளார தானே அந்த வீடு இருக்குது. காட்டுக்குள்ளார இருந்தால் அந்த நிறைய செடி கொடிகள் எல்லாம் வீட்டு மேலெல்லாம் படர்ந்து போயிட்டுருக்கும் இல்லையா, செடி கொடிகள் எல்லாமே. அப்போது அந்த வீட்டிலேருந்து ஜன்னல் மேலேயும் இந்த மாதிரி செடியெல்லாம் படர்ந்து கிடக்குது. அந்த ஜன்னல் வழியாகவும் யாருமே வந்து எட்டி பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. leaned over and looked into his grey eyes, where he stood perplexed and still. Perplexed means confused. அந்த லீவ்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டெக்கரேட் ஆன அந்த ஜன்னல் வழியாகவும் லீண்ட் ஓவர்னால் வெளியில் எட்டி பார்க்குறது. யாருமே அந்த ஜன்னல் வழியாகவும் அவரோட ஃபேஸையோ அவரோட ஐஸையோ யாருமே எட்டி பார்க்கல. இப்போ எப்படி நம்ம வீட்டில் உள்ள இருக்கும்போது யாராவது கதவை தட்டினா நம்ம ஃபஸ்ட்டு ஜன்னல் வழியாக யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தானே டோர் ஓப்பன் பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த வீட்டு வாசல் வழியாகவும் யாரும் இறங்கி வந்து அவரை பார்க்கல, அந்த ஜன்னல் வழியாகவும் யாரையும் எட்டி பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேர் ஹி ஸ்டுட் பெர்ப்ளெக்ஸ்ட் அண்ட் ஸ்டில். பெர்ப்ளெக்ஸ்னால் கன்ஃபியூஸ்டாக, அந்த இடத்துல அவர் மட்டும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டுருக்காரு. லுக் அட் த லைன்ஸ் அகெயின். And he smote upon the door again a second time. Is there anybody there? He said. But no one descended to the traveler. No head from the leaf-ringed sill leaned over and looked into his grey eyes, where he stood perplexed and still. Stillனா அப்படி ஃப்ரீஸ் ஆகி ஒரே இடத்துல குழப்பமாக நின்றுட்டுருக்காரு. சரியா. ஃபஸ்ட் என்ன பண்ணார்? இஸ் தேர் எனிபடி தேர் செட் த ட்ராவலர் நாக்கிங் அண்ட் த மூன்லிட் டோர். நிலா வெளிச்சத்தில் இருக்கிற கதவை தட்டிக்கிட்டு ட்ராவலர் என்ன பண்ணார்? உள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உள்ளே யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறாரு. அவரோட ஹார்ஸ் என்ன பண்ணுது? சைலண்ட்டாக அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஃபெர்னியால் க்ளோஸ் பண்ணப்பட்ட ஃபெர்னியால் ஃபுல்லாக கவரான அந்த ஃப்ளோரை சாப்பிட்டுட்ருக்கு. எப்படி சாப்பிட்டுட்ருக்கு? ரொம்ப சத்தமாக மென்று அசை போட்டு சாப்பிட்டுட்ருக்கு. அந்த சைலன்ஸில் அது சேம்ப் பண்ணுற சத்தம் கேட்குது. அண்ட் எ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டெரட் அபவ் த ட்ராவலர்ஸ் ஹெட். சரியா. அந்த பேர்டு வந்து டெரட்டில் இருந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? அவரோட சத்தத்தை கேட்டு வெளியே அந்த டெரட்லேருந்து வெளியே பறந்து வந்து அவரோட தலைக்கு மேலே பறந்துட்டுருக்கு. And he smote upon the door again a second time. Is there anybody there? He said. என்ன பண்ணுறாரு? மறுபடியும் 2வது டைம் ஸ்மோட் பண்ணுறாரு. ஸ்மோட்னா ரொம்ப சத்தமாக நாக் பண்ணுறாரு. நாக்னு லவுட்லி. சரியா. மறுபடியும் சத்தமாக தட்டுறாரு. அப்போவும் யாருமே no one descended to the traveler. ஓகே, யாருமே உள்ளேருந்து இறங்கி வரல.
நோ ஹெல்ப் ஃப்ரம் த லீஃப் ரெங்கடு சில். அந்த ஜன்னல் வழியாக லீஃபெல்லாம் ஃபுல்லாக டெக்கரேட் ஆன அந்த ஜன்னல் வழியாக எந்த ஒரு தலையும் எல்லாம் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் வெளியே வந்து எட்டி பார்க்கல. இன்டு ஹிஸ் கிரே ஐஸ் லுக் இன்டு ஹிஸ் கிரே ஐஸ். வெளியே வந்து அவரோட கண்ணையோ அவரோட ஃபேஸையோ யாரும் எட்டி பார்க்கல. வேர் ஹி ஸ்டுட் பெர்ப்ளெக்ஸ்ட் அண்டு ஸ்டில். அந்த இடத்துல யாருமே உள்ளார இருந்தும் அவரை பார்க்கலையா, இல்லை யாருமே உண்மையாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாகி அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். But only a host of phantom listeners that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men. ஓகே, இவர் வந்துட்டு உள்ளாருந்து எந்த சத்தமும் வரல, நமக்கு யாருமே எந்த ரிப்ளையும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே குழப்பமாக ஃப்ரீஸாகி நின்றுட்டுருக்காரு. ஆனால் உள்ளார என்ன நடந்துட்டுருக்குன்னா, ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் மீன்ஸ் கோஸ்ட்லி அப்பியரிங் ஃபிகர். சரியா, கொஞ்சம் பேய் மாதிரினா ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபிகர், அதை தான் நம்ம ஃபேண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒன்லி ஹோஸ்ட்னா கெஸ்ட்டு மாதிரி. ஃபேண்டம் லிசனர்ஸ், பட் ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ் தட் டுவெல்ட் இன் த லோன் ஹவுஸ். சரியா, அந்த வீடு வந்துட்டு ரொம்ப தனியாக இருக்குது. அங்கே யார் வாழ்ந்துட்டுருக்காங்க? ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ் தான். பேய்ங்கெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அந்த தனியாக இருக்கிற வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிற பேய்ங்களில் லிசன் பண்ணிகிட்ருக்கு. எப்படி? ஸ்டூட் லிசனிங் இந்த குவைட் ஆஃப் மூன் லைட். சரியா, எப்படி நின்றுட்டுருக்கு? ரொம்ப சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு வெளியிருந்து வர அவரோட வாய்ஸை லிசன் பண்ணிகிட்ருக்கு அந்த ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டூட் த்ராங்கிங் த ஃபெயிண்ட்னா வீக்காக டல்லாக. சரியா, டிம்மாக லைட் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் மங்களாக எரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபெயிண்ட் மூன் பீம்ஸ் வந்துட்டு, அதாவது நிலா வெளிச்சம் வந்துட்டு நிலாவோட அந்த கதிர்கள், நிலா வெளிச்ச கதிர்கள் வந்துட்டு ரொம்ப மங்களாக இருக்குது உள்ளார வீட்டுக்குள்ளார. அந்த டாக் ஸ்டேர் உள்ளார படிக்கட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்டேர், அந்த இடத்துல ஃபுல்லாக வெளிச்சம் இல்லாமல், நிலா வெளிச்சம் இல்லாமல் கம்மியாக தான் அடிச்சிருக்கு ஜன்னல் வழியாக. ஸோ அந்த இடத்துல டாக் ஸ்டேரில் நின்றுட்டுருக்காங்க அந்த host of phantom listeners that goes down to the empty hall. அந்த ஸ்டேர் எங்கே போய் முடியுது? ஹாலில் போய் முடியுது. அந்த ஹாலில் யாரும் இல்லை. that is also empty hall. hearkening in an agitated and shaken by the lonely travelers call. hearkening means listening attentively. We have seen already, no? So stood thronging the faint moonbeams on the dark stair that goes down to the empty hall, hearkening in an agitated and shaken by the lonely travelers call. And the phantom listeners, and the ghostly appearing figure, and the phantom listenersலாம், அந்த ஃபேண்டம்ஸ் கோஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? த்ராங்கிங்னா ரொம்ப க்ரௌடாக. சரியா, ஸ்டூட் த்ராங்கிங் க்ரௌடாக நின்றுக்கிட்டு the faint moonbeams on the dark stair that goes down to the empty hall. அந்த எம்டி ஹாலில் போய் முடிகிற படிக்கட்டுக்கிட்ட இந்த எல்லா பேய்களும், எல்லா கோஸ்ட்டும், எல்லா ஃபேண்டமும் ஒன்றா க்ரௌடாக நின்றுக்கிட்டு ஹார்க்கனிங் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப லிசன் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப அட்டன்டிவாக லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. எதை? அந்த காற்றுல கலந்து ஸ்டிட் மீன்ஸ் மூவ் வெரி ஸ்லைட்லி. ஓகே, காற்றுல ரொம்ப அலைஞ்சு வர அந்த லோன்லி ட்ராவலர்ஸோட அந்த சத்தத்தை வந்துட்டு லிசன் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. தட் இஸ் திஸ் poem. ஓகே, these are the meaning of these memory poem lines. Let's see the memory poem once again. Is there anybody there? Said the traveler, knocking on the moonlit door. Is there anybody there? Said the traveler, knocking. Is there anybody there? Said the traveler, knocking on the moonlit door. And his horse in the silence champed the grasses
of the forest penny floor, and a bird flew up out of the turret above the traveller's head. And he smote upon the door again a second time. Is there anybody there? He said. But no one descended to the traveller. No head from the leaf-ringed sill leaned over and looked into his grey eyes, where he stood perplexed and still. But only a host of phantom listeners that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men, stood thronging the faint moonbeams and the dog stare that goes down to the empty hall, hearkening in an air still and shaken, by the lonely traveller's call. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ராவலர் ஒருத்தர் அவரோட குதிரையில் நைட் டைமில் வந்து குதிரையை விட்டுட்டு அந்த மூன்லிட்டில் நிலா வெளிச்சத்தில் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற டோரை வந்துட்டு தட்டுறாரு. எப்படி தட்டுறாரு? உள்ளார யாராவது இருக்கீங்களா, இஸ் தேர் எனிபடி தேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே தட்டுறாரு. அவரோட ஹார்ஸ் என்ன பண்ணுது? ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஃபெர்னியால் ஃபுல்லாக கவரான காட்டில் இருக்கிற ஃப்ளோரை வந்துட்டு ரொம்ப சத்தமாக மென்று சாப்பிட்டுட்ருக்கு. அந்த ஃபெர்னி பிளான்ட்ஸை வந்துட்டு ரொம்ப சத்தமாக அந்த சைலண்ட்டில் சத்தமாக அது சாப்பிட்ற சத்தம் மட்டும் ஃபுல்லாக கேட்டுட்ருக்கு. அந்த டெரட்டில் இருந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? இவரோட சத்தத்தை கேட்டு வெளியே பறந்து வந்து அவரோட தலைக்கு மேலே பறக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் உள்ளாருந்து எந்த ரிப்ளையும் வராததுனால அவர் மறுபடியும் ரொம்ப ஸ்மோட் பண்ணுறாரு. ஸ்மோட் மீன்ஸ் ரொம்ப வேகமாக தட்டுறாரு. நாக்டு லவுட்லி, ரொம்ப வேகமாக தட்டி மறுபடியும் இஸ் தேர் எனிபடி தேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பட் நோ ஒன் லிசன்ட் டு தி ட்ராவலரை வந்து மீட் பண்ணால் உள்ளாருந்து யாருமே வரலை. நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ரிங்டு சில், அந்த ஜன்னல் வழியாக லீஃபால் ஃபுல்லாக கவர் பண்ணப்பட்ட அந்த ஜன்னல் வழியாகவும் எந்த ஒரு தலையும் எட்டி பார்த்த மாதிரி தெரியலை. அவரோட ஃபேஸையும் அவரோட கண்ணையும் யாரும் வந்து பார்க்கல. அதனால் உள்ளாருந்து யாரும் வராதனால அவர் என்ன பண்ணார்? ரொம்ப குழப்பமாகி அந்த இடத்துலையே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்காரு. பட் ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ் தட் டுவெல்ட் இன் த லோன் ஹவுஸ் தென். பட் அந்த வீட்டில் இப்போ எந்த ஒரு வீட்டில் வந்துட்டு யாருமே இவ்வளோ நாள் வசிக்கலைன்னா அந்த வீட்டில் பேய் இருக்குது, அதனால தான் அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த வீட்டில் இருந்தால் ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ் கெஸ்ட்டாக அந்த ஃபேண்டம்லாம் என்ன பண்ணுது? அந்த பேய்ங்கெல்லாம் கெஸ்ட்டாக அந்த வீட்டில் தங்கியிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வாழ்ந்துட்டுருக்கு. அந்த தனியான வீட்டில் பேய்ங்கெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த பேய்ங்கெல்லாம் என்ன பண்ணுது? லிசன் பண்ணிகிட்ருக்கு. மூன் லைட்டு வந்து டிம்மாக விழக்கூடிய அந்த அந்த படிக்கட்டு மேலே, படிக்கட்டு எங்கே போய் முடியுது? எம்டி ஹாலில் போய் முடியுது. அந்த படிக்கட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு எல்லாமே கூட்டமாக நின்றுக்கிட்டு வெளியிருந்து வர அந்த வேர்ல்ட் ஆஃப் மென் அந்த ட்ராவலரோட வாய்ஸை வந்துட்டு லிசன் பண்ணிகிட்ருக்கு. எப்படி லிசன் பண்ணுது? ஹார்க்கனிங் இன் அன் ஏர் ஸ்டிட் அண்ட் ஷேக்கன் பை த லோன்லி ட்ராவலர்ஸ் கால். சரியா? அவரோட தனியாக ட்ராவலர் வந்துட்டு தனியாக தான் நின்றுட்டுருக்காரு. அந்த லோன்லி ட்ராவலர்ஸோட சத்தம் வந்து என்ன பண்ணுது? காற்றை வந்துட்டு ரொம்ப அசைய வைக்குது. சரியா? அங்கே சைலண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ காற்று இவரோட சவுண்ட் வேவ்ஸ் வந்துட்டு சத்தமாக ஷேக் ஆகி போயிட்டுருக்கிறத அந்த ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ் அந்த பேய்கள்லாம் ரொம்ப அட்டன்டிவாக லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ hope you understood this poem. If you have any doubt, contact me immediately. Let's see in next video. Book back, question answers and 1 marks.